முத்தழகின் வாழ்க்கையை தீர்மானிக்கப் போகும் நீதிமன்ற தீர்ப்பு. முத்தழகு இப்போ வரைக்குமே அது ஒரு சீரியல் கன்ஃபியூஷனான ஒரே கண்டென்ட்டை கொண்டு போகிற சீரியலில் ஒன்று அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒரு சீரியலை தப்பாக எதுவும் சொல்லலை, உண்மையாக நடக்கிற விஷயத்தை தான் சொன்னேன். இந்த ஒரு சீரியல் பொறுத்த வரைக்கும் புதிய கண்டென்ட் எதாவது வருமா, இல்லை திருப்பம் எதாவது வருமா அப்படின்ட்டு எதிர்பார்த்துட்ருக்க நிலையில் கூடிய சீக்கிரமே வரப்போகுது அப்படின்ட்டு சொல்லிட்டு வராங்க. ஒருவேளை அஞ்சலி அவங்களோட குழந்தைய கூப்பிட்டு போயிடுவாங்களோ? அவ்வளோ சீக்கிரம் அஞ்சலி விட்டு போக மாட்டாங்க. எப்படியா இருந்தாலும் நம்மளோட முத்தழகை தான் அடிச்சு துரத்த போகிறாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் ஆனால் கதைக்களத்தை எப்படினாலும் மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இருக்கிற ரீசெண்டாக இப்போ இந்த ரிப்போர்ட் வர விஷயத்தில், அதாவது டிஎன்ஏ ரிப்போர்ட் வர விஷயத்தில் கண்டிப்பாக நம்மளோட முத்தழகு தோற்று தான் போகிறாங்க அப்படின்றது நம்மளோட கருத்து. அப்படின்றத விட சொல்லிட்டு வர ஒரு விஷயத்தில் அதுவும் ஒன்று தான். ஏன் அப்படின்னா, எப்படியோ இவங்க இப்போ ரிப்போர்ட்டை மாற்றி கொடுத்தாலுமே திரும்பவும் நம்மளோட ரீஜனா விட மாட்டாங்க. நான் டிஎன்ஏ டெஸ்ட்டு திரும்பவும் எடுப்பேன், இல்லை ஏதோ தப்பு நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்ல போகிறாங்க. திரும்பவும் வேறு எங்கேயா போய் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கும்போது அது உண்மை வரதான் போகுது. ஏன்னா அந்த ஒரு குழந்தை, அதான் மீனாட்சி பூமியோட குழந்தை தான். அது எங்கே போய் டெஸ்ட் எடுத்தாலும் அது உண்மை தான். பட் ஆனால் அஞ்சலி கிட்ட தான் ஃபால்ட் இருக்குது, சரவணன் கிட்ட தான் ஃபால்ட் இருக்குது. ஸோ இந்த 2 குழந்தையும் மாற்றின விஷயத்த அந்த டாக்டர் வாயை திறந்து சொன்னால் தான் உண்மை வெளியே வரும். என்ன நடக்க போகுது அப்படின்றதுல வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த ஒரு வீடியோ லைக் தட்டி விட்ருங்க. வரட்டும்.